வேடன் சம்பவத்திற்கு பிறகு அனந்தாழ்வான் பூமாலை சேவையை தொடர்ந்தார். திருவேங்கட பெருமாள் அர்ச்சகருள் ஆவேசித்து அனந்தாழ்வானை அழைத்து வா என்று உத்தரவிட்டார். நான் வெறும் கையோடு வரமாட்டேன், மாலை கட்டி முடித்தவுடன் தான் வருவேன் என கூறி அனந்தாழ்வான் போக மறுத்துவிட்டார். உடனே பெருமாள், யாருடைய உகப்புக்காக மாலை கட்டுகிறாய் என கோபமாக கேட்டார். அதற்கு ஆனந்தாழ்வான், உம்முடைய உகப்புக்காக அல்ல, எனது குரு ராமானுஜரின் உகப்புக்காக என உறுதியாக பதிலளித்தார். அவரின் குரு பக்தியை கண்டு பெருமாள் மகிழ்ந்தார். மாலை கட்டி முடித்தவுடன் கோவிலுக்கு வந்த அனந்தாழ்வான் பெருமாள் கோபப்படுவாரோ என்று நினைத்து குலசேகர படியிலேயே மாலையை வைத்துவிட்டு தலை குனிந்தபடி திரும்பினார். அந்த நேரத்தில் பெருமாள், அனந்தாழ்வானே என்று அழைத்தார். பெருமாளை நிமிர்ந்து பார்த்த அனந்தாழ்வானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. பெருமாளின் தாடையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அனந்தாழ்வானுக்கு வேடனாக வந்து தன்னிடம் திருவிளையாடல் செய்தது இந்த பெருமாளே என்று புரிந்தது. பதறிப்போன அனந்தாழ்வான் இதற்கு என்ன சிகிச்சை செய்ய முடியும் என்று கண்ணீர் விட்டு நிற்கும்போது, சாதுக்களின் பாததூளிதான் இதற்கு மருந்து என பெருமாள் கூறினார். பெருமாள் கூறியபடி மருந்தை வைத்தவுடன் ரத்தம் நின்றது. இந்த மருந்து வான் ஸ்ரீ பாதரேணு என்று அழைக்கப்படுகின்றது.